உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா கண்மணி, உன் மாமனாரு உங்க 2 பேருக்கும் நகை வாங்குறதுக்காக சேட்டுக்கிட்ட நகையெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காரு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ பாத்து எடுத்துக்கோ. வா வந்து உட்கார். எனக்கு இப்ப இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க பாரு, இது எதுவும் நான் உனக்கு வாங்கி கொடுக்கல, உன் மாமனார் தான் வாங்கி கொடுக்கறாரு. நீ என் மேல இருக்கிற கோவத்துல நகை வேணான்னு சொல்லிடாத. வா வந்து உட்காந்து பாரு. வா வா, இந்தா இந்த நகையெல்லாம் பாரு. இத பாரு, இது நல்லா இருக்கு, உனக்காக பாத்திருக்கேன். இந்தா, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும், போட்டு பாரு. இந்தா. கண்மணி, போட்டு பாரு, உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். என் மருமகனோட பொண்டாட்டிங்க எங்க போனாலும் கெத்தா இருக்கணும். போட்டுக்கோ. கண்மணி, கண்ணாடி காட்டு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்குல்ல? ஏ என்னாச்சு? எனக்கு இவ்வளவு கிராண்டாலாம் பிடிக்காது, கொஞ்சம் சிம்பிளா காட்டுங்களேன். ஏன் நீ விலை கூட இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இப்ப நீங்க காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட மருமக. விலைய பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் அப்பா பணம் கொடுத்துருவாரு. டேடே, நீ ஏன்டா அவளை போட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்க? அவளுக்கு பிடிச்சா அவளே எடுத்துக்க போறா, சும்மா இருப்பியா? எடுத்துக்கோங்கன்னு தானே சொன்னேன். அம்மா, எவ்வளவு எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க? இருக்கட்டும், நீ பேசாம இரு. பொண்ணுங்களுக்கு வீட்ல நிறைய நகை இருக்கணும். வெளிய போனா வந்தா மாத்தி மாத்தி போட்டுக்கணும்ல. ஒரே நகையவா போட்டுக்க முடியும்? அம்மா, கண்மணி. கண்மணி, எங்கம்மா போற? இதோ வந்துடுறேன் சித்தி, ஒரு சின்ன வேலை. சரி, சீக்கிரம் வா. வீரா, இந்தா, நீ இந்த செயின் பாரு, நல்லா இருக்கு. மா போதும்மா. என்ன வீரா, இங்க பாரு, ஒரு செயின் 15 பவுன் கம்மியா எடுத்தா எனக்கு கோவம் வந்துரும். ஒழுங்கா இதை நீ வச்சுக்கோ. 15 பவுனா? ஆமா, இங்க பாரு, நான் வீட்லயே 10 பவுன் செயின் போட்டு தான் சுத்திட்டு இருக்கேன். அப்புறம் உனக்கு எடுக்காம எப்படி? வாங்கிக்கோமா, தங்கத்தை மட்டும் வேணான்னு சொல்ல கூடாது. எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் இது ஒரு முதலீடு தானே. செல்வமா இது. என்ன சேட்டு, விட்டா கொண்டு வந்த மொத்த நகையையும் இங்கே வித்துட்டு போயிருவீங்க போலயே. இதுல எனக்கு மட்டும் சந்தோஷம் என்னம்மா, உங்களுக்கும் சந்தோஷம் தானே. கவலைப்படாதீங்க சேட்டு, உங்களுக்கு பெரிய வியாபாரமாவே நாங்க கொடுக்கறோம், ஒண்ணும் பயப்படாதீங்க. இது நல்லா இருக்குல்ல? என்ன கண்மணி நகையை பார்க்காம இருக்கா? கார்த்தி, கண்மணி எங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க, இப்பதான் அந்த சைடு இங்க போனாங்க பாரு. போய் அங்க போய் பாரு. அத்தை, போய் கூட்டு வரேன். வரான் வரான். கண்மணி, இப்போதைக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். அங்க எல்லாரும் நகை பார்த்துட்டு இருக்காங்க, நீ பாக்கலையா? எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க போங்க. ஏன் வேணாங்கிற? கண்மணி, என்னாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. யாரும் எதுவும் சொன்னாங்களா? விடுங்க, எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் பொறுத்து போய்க்கிறேன். கண்மணி, இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? நானாங்க உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி மருமகளா வரேன்னு சொன்னேன் இல்ல?
எங்க வீட்ல இருந்து யாரும் வந்து உங்களை எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டாங்களா? நாங்க வசதி இல்லாதவங்க தான், லோயர் மிடில் கிளாஸ் தான். அதுக்காக அதையே எவ்வளவு தாங்க சொல்லி காட்டுவீங்க? முடியலங்க, ரொம்ப வலிக்குது. எங்க அண்ணன் எங்களை சுயமரியாதையோட வளர்த்தாரு. ஆனா இப்ப அதெல்லாம் என் கைய விட்டு போற மாதிரி இருக்கு. கண்மணி, உன்னை யாரு என்ன சொன்னா? அள்ளி சித்தி நகை எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க. நானும் போய் உட்கார்ந்தேன். அதுக்கு உங்க தம்பி, யாரு, கார்த்தியா? ஆமாங்க, என்ன சொன்னா? வேண்டாம் விடுங்க. சொல்லு, என்ன சொன்னா? நான் ஏதோ வசதி இல்லாதவெல்லாம் புதுசா வசதிய பாக்குறேனா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நகையெல்லாம் கண்ணுல கூட பாத்திருக்க மாட்டேனா? உன்கிட்ட அவன் அப்படி சொன்னானா? ஆமாங்க, இதெல்லாம் நீங்க வேடிக்கை கூட பாத்திருக்க மாட்டீங்க. இப்ப போட்டு அழகு பாத்துக்கங்க. ஏன்னா நீங்க இப்ப காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட மருமக. இதெல்லாம் போட்டாதான் எங்க ஃபேமிலிக்கு மரியாதை இருக்கும்னு பேசுறாருங்க. அன்னைக்கு இப்படிதான் பிசினஸ பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டம் தட்டி பேசினாரு. இன்னைக்கு இப்படி பேசுறாரு. இந்த வீட்ல இருக்கணும்னா இதெல்லாம் நான் பழகிக்கணுமாங்க? இந்த அளவுக்கு பேசினானா? என்ன நம்ப மாட்டீங்களா? நான் போய் சொல்லுவேனா? இல்ல கண்மணி, அங்க அத்தை, வீரா எல்லாரும் இருந்தாங்கல்ல, அவங்க முன்னாடியா பேசினா? என்ன ராகவா? நான் ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணிருக்கேன்ல, கண்மணி கிட்ட மரியாதை நடந்துக்கணும்னு சொல்லிருக்கேன்ல, இன்னும் லிமிட் தாண்டி பேசிட்டு இருக்க. டேய், என்னடா? நானும் போனா போகுது, தம்பி தானே, ஏதோ தெரியாம பேசிட்டான்னு சொல்லி விட்டா திரும்ப திரும்ப அப்படியே தப்பா பேசிட்டு இருக்க. ராகவா ராகவா, என்னடா நடக்குதுங்க? அவ என்ன பேசினா? அத்தை பேசாதீங்க அத்தை. டேய், என்னடா பேசுற? நான் என்ன பேசுனேன்? இங்க பாரு ராகவா, அன்னைக்கு பேசுனது அன்னையோட முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கு சாரியும் கேட்டாச்சு. திரும்ப வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்காத ராகவா. நான் உங்ககிட்ட வேணும்னே வந்து தேவையில்லாம சண்டை போடுறேன்னு நினைக்கிறியா? இப்பதான் நீ கண்மணியை டீக்ரேட் பண்ணி ரொம்ப மட்டமா வேற பேசியிருக்க. டேய், நான் எப்போட அப்படி பேசினேன்? அவர் அப்படி எல்லாம் பேசவே இல்ல மாமா. அப்ப கண்மணி என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்காளா? நான் போய் சொன்னதாவே இருக்கட்டும்ங்க. அவர் எதுவுமே சொல்லல. இந்த சண்டைலாம் வேண்டாங்க. அண்ணி, நீங்க தப்பான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணி. என்ன, எனக்கு எங்க அண்ணனுக்கு சண்டை மூட்டி விடுறீங்களா? டேய், அவளுக்கு நம்மள சண்டை மூட்டி விடுறதா வேலையா? அண்ணா ஒய்ஃபுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? டேய் ராகவா, தப்பா பேசுனது இல்லாம அதுக்கு திமிரா வேற பதில் சொல்ற. ஐயோ மாமா, என்னடா அதெல்லாம்? எதுக்கு இவ்ளோ டென்ஷனு? டேய் பாருடா, நான் எதுவுமே அவங்கள தப்பா பேசல. இவங்க அவங்க கிட்ட போய் ஏதோ வத்தி வச்சிருக்காங்க. இவன் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம என்கிட்ட வந்து எகிரிட்டு இருக்கான். கார்த்தி, வத்தி வைக்கிறான்லாம் சொல்லிட்டு இருக்காத, நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன். மாமா என்ன மாமா, என்ன எதுன்னு எதுவுமே விசாரிக்காம நீங்க பட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மள ஒரே ஃபேமிலி மாமா, யாரா இருந்தாலும் கேட்க தானே செய்வோம். நான் வலியம்மாலாம் இங்கதான் மாமா இருந்தோம். கார்த்தி எதுவுமே தப்பா சொல்லல மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.